சனி ஜெயந்தி என்பது சனீஸ்வர பகவான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படும் ஒரு புனிதமான நாளாகும். இந்து மதத்தில் சனி பகவான் நவக்கிரகங்களில் ஒருவராகவும் நீதியின் அதிபதியாகவும் கர்ம பலன்களை வழங்குவோராகவும் போற்றப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத அமாவாசை திதியில் சனி ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் சனியின் அருளைப் பெறவும் அவரது தாக்கத்தால் ஏற்படும் சிரமங்களை குறைக்கவும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த கட்டுரையில் சனி பகவானின் பிறப்பு கதை, அவரது முக்கியத்துவம் மற்றும் சனி ஜெயந்தி அன்று செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அவற்றின் பலன்கள் பற்றி விரிவாகக் காண்போம். சனி பகவானின் பிறப்பு கதை. சனி பகவானின் பிறப்பு கதை இந்து புராணங்களில் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகும். சூரிய பகவானுக்கும் அவரது மனைவி சாயா தேவிக்கும் மகனாக சனி பிறந்தார். சூரிய பகவானும் சஞ்சனா தேவியும். சூரிய பகவானின் முதல் மனைவி சஞ்சனா தேவி ஆவார். சஞ்சனா தேவிக்கு சூரியனின் வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது. சூரியனின் தீவிரமான வெப்பத்தால் அவளால் நீண்ட காலம் அவருடன் வாழ முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சஞ்சனா தேவி தனது நிழலில் இருந்து தன்னைப் போலவே ஒரு உருவத்தை உருவாக்கினாள். அவளுக்கு சாயா என்று பெயரிட்டாள். தன் நிழலான சாயா தேவியை சூரிய பகவானின் அருகில் விட்டுவிட்டு சஞ்சனா தேவி தனது தந்தையான விஸ்வகர்மாவின் வீட்டிற்குச் சென்று தவம் செய்யத் தொடங்கினாள். சாயா தேவியும் சனி பகவானின் பிறப்பும். சாயா தேவி சஞ்சனா தேவியைப் போலவே சூரிய பகவானுடன் வாழ்ந்து வந்தாள். சூரிய பகவான் சாயா தேவிதான் தனது மனைவி சஞ்சனா என்று நம்பினார். சாயா தேவிக்கு சூரிய பகவான் மூலம் 3 குழந்தைகள் பிறந்தனர்: மனு, யமன், மரணத்தின் கடவுள் மற்றும் சனி. சனி கருவில் இருக்கும்போது சாயா தேவி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டாள். இந்த தவத்தின் காரணமாக சனி பகவான் கருவிலேயே சிவபெருமானின் சக்தியைப் பெற்றார். ஆனால் இந்த கடுமையான தவத்தால் சாயா தேவியின் உடல் பலவீனமடைந்தது. மேலும் சூரிய பகவானின் வெப்பத்தால் சனியின் நிறம் கருமையாக மாறியது. சனி பகவானின் கருமையான நிறமும் சூரியனின் சந்தேகமும். சனி பிறந்தபோது அவர் மிகவும் கருமையான நிறத்துடன் இருந்தார். சனியின் கருமையான நிறத்தைக் கண்ட சூரிய பகவான் அவர் தனது மகன் இல்லை என்று சந்தேகித்தார். சனியின் இந்த கருமையான நிறம் மற்றும் சஞ்சனா தேவிக்கு பிறந்த குழந்தைகளை விட வித்தியாசமாக இருந்ததால் சூரியன் சனியை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். சூரியனின் இந்த சந்தேகம் மற்றும் புறக்கணிப்பு சனியை மிகவும் காயப்படுத்தியது. சனியின் சாபம். தனது தந்தையின் புறக்கணிப்பால் கோபமடைந்த சனி சூரிய பகவானை நோக்கி ஒரு சாபத்தைக் கொடுத்தார். சனியின் சாபத்தால் சூரிய பகவானின் தேகத்தில் குஷ்டநோய் ஏற்பட்டது. சூரிய பகவான் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான் தலையிட்டு சனியின் பிறப்பின் பின்னணியையும் சாயா தேவியின் தவத்தையும் விளக்கினார். பின்னர் சூரிய பகவான் தனது சாபத்திலிருந்து விடுபட்டார். சனியின் தவம் மற்றும் சிவபெருமானின் வரம். தனது பிறப்பு மற்றும் தந்தையுடனான நிகழ்வுகளுக்குப் பிறகு சனி பகவான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டார். சனியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். சிவபெருமான் சனியின் பக்தியையும் நீதியுணர்ச்சியையும் கண்டு மகிழ்ந்து அவருக்கு சில வரங்களை அளித்தார். நீதியின் அதிபதி. சிவபெருமான் சனியை நவக்கிரகங்களில் ஒருவராகவும் நீதி மற்றும் கர்ம பலன்களை வழங்கும் அதிபதியாகவும் நியமித்தார். கிரகங்களில் வலிமை. சனி பகவான் அனைத்து கிரகங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் அவரது தாக்கம் அனைவரையும் பாதிக்கும் என்றும் வரம் அளித்தார். வாகனம் மற்றும் ஆயுதங்கள். சனி பகவானுக்கு அவரது வாகனமாக காகம், சில புராணங்களில் கழுகு அல்லது எருமை, மற்றும் அவரது ஆயுதங்களாக வில், அம்பு, கோடாரி, திரிசூலம் மற்றும் கத்தி ஆகியவற்றை வழங்கினார். இந்த வரங்களால் சனி பகவான் நீதி தேவனாகவும் கர்ம பலன்களை வழங்குபவராகவும் உலகெங்கும் போற்றப்பட்டார். சனி பகவானின் முக்கியத்துவம் மற்றும் பங்கு. சனி பகவான் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகும். அவர் பொதுவாக கர்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது நமது செயல்களின் கர்மாவின் பலன்களை வழங்குபவர். அவர் ஒருவருக்கு நல்ல அல்லது கெட்ட பலன்களை அவரது கடந்த கால மற்றும் நிகழ்கால கர்மங்களைப் பொறுத்து வழங்குவார். நீதியின் அதிபதி. சனி பகவான் நீதியின் கடவுள். அவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். அவர் ஒருவரின் நல்ல செயல்களுக்கு நற்பலன்களையும் தீய செயல்களுக்கு தண்டனையையும் வழங்குவார். ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு. சனி பகவான் ஒழுக்கம், கடின உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி மற்றும் பணிவு ஆகியவற்றைக் குறிக்கிறார். அவரது தாக்கம் ஒருவரை இந்த குணங்களை வளர்த்துக் கொள்ளத் தூண்டும்.
சனி பகவானின் தோஷங்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்கள். சனி பகவானின் சஞ்சாரம் ஒருவரின் ராசிக்கு ஏற்ப மாறுபடும். சில சஞ்சார காலங்கள் சனி தோஷம் என்று அழைக்கப்படுகின்றன. அவை ஒருவருக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். 7.5 சனி. சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார். ஒருவரின் ராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சனி சஞ்சரிக்கும் காலம் 7.5 சனி என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் 7.5 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு உடல்நலக் கோளாறுகள், நிதிச் சிக்கல்கள், குடும்பப் பிரச்சினைகள், மன உளைச்சல் போன்ற சிரமங்கள் ஏற்படலாம். அஷ்டம சனி. சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்திலும் ஒருவருக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். கண்டக சனி. சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு 4ஆம், 7ஆம், 10ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் காலம் கண்டக சனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்திலும் ஒருவருக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். இந்த தோஷங்கள் ஒருவரை அச்சுறுத்துவதற்காக அல்ல, மாறாக ஒருவரை சுயபரிசோதனை செய்து கொள்ளவும், நல்ல கர்மங்களைச் செய்யவும், ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளவும் தூண்டும். சனி ஜெயந்தி அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள். விரதம் இருத்தல். சனி ஜெயந்தி அன்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. சிலர் முழு நாள் விரதம் இருப்பார்கள், சிலர் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் இருப்பார்கள். விரதத்தின் போது சனி பகவானின் நாமங்களை உச்சரிப்பது, தியானம் செய்வது மற்றும் நல்ல செயல்களை செய்வது முக்கியம். சனி கோவில்களுக்குச் செல்லுதல். இந்த நாளில் சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களுக்குச் சென்று வழிபடுவது மிகவும் முக்கியம். தமிழ்நாட்டில் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பெங்களூருவிலும் பல சனி கோவில்கள் உள்ளன. அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் சனியின் கெடுபலன்கள் குறையும், மேலும் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பலன்கள். சனி தோஷத்தின் தாக்கம் குறையும். காரிய தடைகள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். மன அமைதி கிடைக்கும். புண்ணியம் பெருகும். கருப்பு எள், கருப்பு வஸ்திரம், இரும்பு பொருட்கள் தானம். சனி பகவானுக்கு கருப்பு எள், கருப்பு வஸ்திரம், துணி, இரும்பு பொருட்கள், நல்லெண்ணெய், உளுந்து போன்ற பொருட்களை தானம் செய்வது மிகவும் சிறந்தது. இந்த தானங்கள் சனியின் அருளைப் பெற்றுத் தரும். சனி மந்திரங்கள் உச்சரித்தல். சனி ஜெயந்தி அன்று சனி பகவானின் மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் பலனளிக்கும். சனி மூல மந்திரம் ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரம் சக சனிச்சராய நமக. சனி காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த மந்திரங்களை 108 அல்லது 1008 முறை உச்சரிப்பது சனியின் அருளைப் பெற்றுத் தரும். ஹோமம் மற்றும் யாகங்கள். சில பக்தர்கள் சனி ஜெயந்தி அன்று சனி ஹோமங்கள் மற்றும் யாகங்களை நடத்துவார்கள். இந்த ஹோமங்கள் சனியின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெற்றுத்தரும். அவர்களுக்கு உணவு, உடை, பணம் வழங்குவது சனி பகவானை மகிழ்விக்கும். இது ஒருவரின் கர்ம பலன்களை மேம்படுத்தும். பித்ரு தர்ப்பணம். சில குடும்பங்களில் சனி ஜெயந்தி அன்று பித்ரு தர்ப்பணம் செய்வது வழக்கம். இது முன்னோர்களின் ஆசிகளைப் பெற்றுத் தரும். சனி ஜெயந்தி கொண்டாடுவது ஒருவரை சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல், ஒருவரின் வாழ்க்கையில் ஒழுக்கம், பொறுமை, கடின உழைப்பு மற்றும் நீதியுணர்வை வளர்க்கவும் உதவுகிறது.